செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே ஒக்கின்றது இவ்வுலகத்து வைகுந்தன் பூதங்களேயாய் மாயத்தினால் எங்கும் மன்னி ஐயம் ஒன்றில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகையில்லை தொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்றே என்று பாடுகிறார். இந்த உலகத்திலே பல பல காரியங்கள் நடைபெற்றாலும் அவை ஒன்றும் என் கண்ணில் படாமல் எங்கு பார்த்தாலும் பாகவத கோஷ்டி சேவை சாதிக்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் என் கண்களுக்கு புலப்படுகிறது என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. கீழ்ப்பாசுரத்திலே பாகவதர்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக ஆடியும் பாடியும் பலவும் செய்து கொண்டு இருப்பதை ஆழ்வார் பார்த்தார் அல்லவா? இப்படி இவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் என் கண்களுக்கு வியப்பை அளிக்கவல்ல ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைப்பதாக தான் அமைகிறது என்கிறார். அது என்னவென்றால், பகவத் விஷயத்திற்கு விரோதமாக உள்ள இந்த சம்சார பூமியில் கூட வேறு விஷயங்களிலே ஈடுபடாமல் முழுக்க முழுக்க அந்த ஸ்ரீ வைகுண்டநாதனின் குணங்களையே எந்த நேரமும் அனுபவித்தபடி உள்ள இந்த பாகவதர்களை பார்த்தால் என் கண்களுக்கு வைகுண்டத்திலே உள்ள நித்திய சூரிகளும் முக்தர்களையும் போல்தான் தெரிகிறது என்கிறார். ஏனென்றால் பக்தி கீதங்களை பாடுதல் ஆடுதல் என்று எப்போதும் அந்த பகவான் விஷயமாகவே உள்ள தங்களுடைய செயல்பாடுகளால் இவர்கள் அனைத்து இடங்களிலும் நிரம்பியிருக்கிறார்களே, இதல்லவோ ஆச்சரியம் என்கிறார். ஆனால் வைகுண்டத்துக்கு உள்ளே புகுந்தவர்கள் திரும்பி இங்கே வருவதில்லையே. ஆனால் இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்களே என்றால் கர்மம் காரணமாக திரும்பி வருவதில்லை. ஆழ்வார்கள் போலவும் ஆச்சாரியர்கள் போலவும் இஷ்டப்பட்டு வரவேணும் என்று ஆசைப்பட்டால் அந்த எம்பெருமான் அதை தடுப்பதில்லை. மாயா வயுனம் ஞானம் என்றும் சம்பவாமி ஆத்மமாயையா என்கிறபடி தங்களுடைய இச்சை என்ற ஞானத்தால் அனைத்து இடங்களிலும் புகுந்து நின்று இந்த பூமியில் இருந்தால் கூட அந்த வைகுண்டத்திலே இருப்பது போலவே காணப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறார். மேலும் இந்த கலிகாலத்தை அகற்றுபவர்கள் இவர்கள்தான் என்பதில் சந்தேகமும் இல்லை என்கிறார். ஆனால் ஸ்ரீ ராமாயணத்திலே ஸ்ரீ வானரசேனையின் நடுவே சுகசாரணர்கள் புகுந்தது போல ராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் உள்ள யாரேனும் நானும் பக்தன் என்று சொல்லி வேஷம் போட்டுக்கொண்டு அந்த உண்மையான பாகவதர்கள் கோஷ்டியிலே புகுவதற்கு முயன்றீர்கள் என்றால் அதன் பின் உங்களுக்கு பிழைக்க வழியில்லை என்கிறார். ஏனென்றால் சேவாச்வ விருத்திகி, அதாவது எம்பெருமானை தவிர மற்றவர்களுக்கு அடிமை செய்வது என்பது நாய் தொழிலே ஆகும். எனவே மற்ற விஷயங்களிலே செயலாற்றியபடி இருந்தால் உங்களை காலம் துன்புறுத்தியபடி மட்டும்தான் இருக்கும் என்கிறார். அதன்பின் ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய அடியவர்கள், அதாவது பாகவதர்கள் உங்களையும் அழித்து கலிகாலத்தையும் மாற்றி யுகத்தையே மாற்றி விடுவார்கள். அதாவது கலியுகத்தை கிருத்தயுகமாகவே ஆக்கிவிடுவார்கள். அதன்பின் உங்களுக்கு தப்பி பிழைக்க வழி இருக்காது. ஆகவே திருப்பலாண்டிலே வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் என்று பெரியாழ்வார் அருளியபடி எம்பெருமானுக்கு மட்டும் அடிமை செய்யும் எண்ணத்துடன் யாரேனும் இருந்தால் இப்பொழுதே வந்து எங்களுடைய பாகவத கோஷ்டியிலே சேர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் கூழாட்பட்டு நின்றீர்களே என்று மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எங்களுடைய கோஷ்டியிலே புக அனுமதிக்க மாட்டோம். அதன்பின் உங்களுடைய நிலைமையும் மோசமாகிவிடும் என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.